வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்துவது பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் சிறுநீரகம் பழுதாக ஆரம்பித்து விட்டால் பெரும்பாலும் கிட்னி பை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? அதை செய்ய வேண்டுமா? வேண்டாமா? யார் சொல்கிறார்கள்? ஏன் சொல்கிறார்கள் என்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் விளக்க விரும்புகிறேன். முதலில் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வகை சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். சிறுநீரக நோயாளிகளில் 80% காரணங்கள் நமக்கு தெரியும். சிறுநீரகம் பழுதாகும் போது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை பாதிப்பால் ஏற்படுகிறது என்பது தெரியும். இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் பழுதாகி சுருங்க ஆரம்பிக்கிறது. அல்ட்ராசவுண்ட் எடுத்தால் சிறுநீரகம் சின்னதாக இருக்கிறது, சின்னதாக ஆகிவிட்டது என்று தெரியும். இப்படிப்பட்ட கேஸ்களில் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த பரிந்துரை செய்யப்படுவதில்லை. எந்த மருத்துவரும் பரிந்துரை செய்ய மாட்டார். சில நேரங்களில் சிலர் பரிந்துரை செய்யலாம். ஆனால் உங்கள் வரலாற்றில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது என்று தெரிகிறது. மருத்துவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் சுருங்கி இருந்தால் அது நிச்சயமாக இரத்த அழுத்தம் காரணமாகவே சிறுநீரகம் சின்னதாகியுள்ளது. இப்படிப்பட்ட கேஸ்களில் சிறுநீரகம் சின்னதாக இருக்கும்போது மருத்துவர் மீண்டும் செயல்படுத்த பரிந்துரை செய்ய மாட்டார்கள். ஏனெனில் சின்ன சிறுநீரகத்துடன் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் சிறுநீரகத்தை மீண்டும் செயல்படுத்த முடியவே முடியாது. அதனால் இப்படிப்பட்ட நிலைகளில் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மருத்துவர் உங்களிடம் சிறுநீரகம் சின்னதாக இருக்கிறது, மீண்டும் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம், டாக்டர் சார், இது இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் தானா? காரணம் என்ன என்று உங்கள் மனதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்பதை கேட்கலாம். அப்போது என்ன நடக்கிறது என்றால் நோயாளியும் மருத்துவரும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறார்கள். மருத்துவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதும் நோயாளிக்கும் தெரியும். நோயாளி தன்னுடைய ஆராய்ச்சியை செய்ய முடியும், மனதில் தெளிவாக முடிவு எடுக்க முடியும். அதனால் உங்கள் மருத்துவரிடம் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போது நாம் இரண்டாவது நிலைக்கு செல்லலாம். அங்கு நீரிழிவு காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. நீரிழிவு 200, 300, 400 வரை இருக்கிறது. சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது. HbA1c 8.5 வரை போய்விட்டது என்றால் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் பார்க்கிறோம் நீரிழிவு காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அப்போது நாம் அல்ட்ராசவுண்ட் செய்தால் சிறுநீரகத்தின் அளவு சாதாரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளிலும் பொதுவாக மீண்டும் செயல்படுத்த பரிந்துரை செய்யப்படாது. ஏனெனில் நோயாளியின் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது. மீண்டும் செயல்படுத்தும் செயல்முறையை செய்தால் நோயாளிக்கு சிரமம் ஏற்படும். காரணம் நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கு தெரியும் அது நீரிழிவு காரணமாக பாதிக்கப்படுகிறது என்று தெளிவாக தெரிகிறது என்றால் அப்படிப்பட்ட நிலைகளில் மீண்டும் செயல்படுத்தும் பரிசோதனை பயோப்சி செய்யப்படுவது இல்லை. ஆனால் இரத்த அழுத்தம் சாதாரணமாக உள்ளது. சர்க்கரை எப்போதும் குறைவாகவே உள்ளது. ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அதன் பின்னணி காரணம் தெரியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நிலைகளில் தான் பயோப்சி செய்யப்படுகிறது. நாம் தெரிந்து கொண்டோம் உங்கள் சிறுநீரகத்திற்கு எந்த காரணத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று. அதற்கேற்ப சிகிச்சை திட்டமிடுவது மருத்துவருக்கு எளிதாகிவிடும். உதாரணத்திற்கு ஒரு நோயாளியின் வயது 18, அவருக்கு இரத்த அழுத்தம் இல்லை, சர்க்கரை நோய் இல்லை. இப்போது இந்த நிலையை பற்றி யோசித்து பாருங்கள். காரணம் என்ன இருக்க முடியும் என்று. சிறுநீரகத்தின் அளவையும் நாம் பரிசோதிக்கும் போது இப்படிப்பட்ட நிலைகளில் எது காரணம் என்று கண்டுபிடிப்பது நமக்கு கடினமாகி விடுகிறது. முதலில் சில பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், மரபணு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த சிறுநீரகம் பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. நாம் ஒரு சிறிய எளிய சிறுநீரக துண்டை எடுத்து அதை நுண்ணோக்கியில் பார்க்க போகிறோம். இப்போது சிறுநீரகத்தில் எந்த வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது நுண்ணோக்கியில் தெரியும். அதன்படி எந்த விஷயம் இந்த மாதிரியான சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கான யோசனை கிடைக்கும். உதாரணத்திற்கு நான் இப்போது இந்த அறையில் ஸ்டுடியோவில் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த அறையில் எல்லாமே கருப்பாகிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இங்கே என்ன நடந்தது என்று என்ன நினைப்பீர்கள்? தீ பற்றியது என்று கருப்பு நிறத்தை பார்த்து தீ பற்றியதை ஊகித்து விடுவீர்கள். இப்போது இங்கே கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. எல்லாம் மண்ணாகி கிடைக்கிறது. அப்படி என்றால் என்ன நினைப்பீர்கள் என்று. புயல் வந்தது, எல்லாமே சேற்றாகிவிட்டது. அதே மாதிரி நாமும் சிறுநீரகத்தை பார்க்கும்போது சிறுநீரகத்தின் அந்த சிறிய பகுதியை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதை பார்த்து எந்த வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிந்து கொள்கிறோம். அதை பார்த்து இங்கே வீக்கம் இருக்கிறது என்று தெரிந்து விடுகிறது. இப்போது அந்த வீக்கத்தை யார் ஏற்படுத்த முடியும்? AGA1 குளோபின். இப்போது நாமிஜி குளோபினை எடுத்துக்கொள்வோம். அது என்ன செய்யும் என்றால் அதை தனியாக ஒரு கலவை சேர்த்து அங்கே வைத்து பார்ப்போம். அங்கே தேக்கமாக இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம். அங்கேயே மருத்துவர் தெரிந்து கொள்கிறார் சிறுநீரகத்திற்கு எந்த பொருள் சேதம் செய்தது என்று. இப்போது நாம் IgA பற்றி பேசினோம். IgA நெஃப்ரோபதி என்பது ஆயுர்வேதத்தில் ஒரு நிலை.
இதில் உங்கள் உடலின் பாதுகாப்பு அமைப்பு உங்கள் சிறுநீரகத்திற்கு சேதம் விளைவிக்கிறது. இப்படி இருக்கும் நோயாளிகளுக்கு நான் தனிப்பட்ட முறையில் மருந்து கொடுக்க மாட்டேன். மற்ற மருத்துவர்கள் ஸ்டீராய்டுகளை பரிந்துரைக்கிறார்கள். நீங்கள் ஸ்டீராய்டுகள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நாம் ஸ்டீராய்டுகளை அளிக்கும் போது இது ஒரு பெரிய முடிவாகும். ஏனெனில் ஸ்டீராய்டுகளுக்கு தங்களுக்கே தனியான பக்க விளைவுகள் உள்ளன. நாம் நோயாளிக்கு நீண்ட காலம் ஸ்டீராய்டுகளை தொடர்ந்து கொடுத்தால் சிறுநீரகம் சரியாகும் இல்லையா என்பது தெரியாது. ஆனால் உடல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். நீரிழிவு உருவாகும், எலும்புகள் பலவீனமாகும் மற்றும் நோயாளிக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் மருந்துகளை தொடர்வதா, ஸ்டீராய்டுகளை கொடுப்பதா இல்லையா என்பதற்கான முடிவு அது பயோப்சி அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறது. அதனால் எப்போது டாக்டர் நோயாளிக்கு இந்த பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வரலாம் என்று நினைக்கிறாரோ அப்போ டாக்டர் நோயாளியை பயோப்சிக்காக பரிந்துரைக்கிறார்கள். சரி, போய் பயோப்சி செய்து பாருங்கள், என்ன விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள. சிறிய பிள்ளைகளில் 5 முதல் 6 வரை வயது, 10 வயது அல்லது இளம் வயதினரிடம் பயோப்சி அதிகம் செய்யப்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு பிபியூட், சுகர் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவை அரிதாகவே இருக்கும். மற்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுடன் ஒப்பிடும்போது குறைவாகவே இருக்கும். அதனால் பயோப்சியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதன் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தேவையை உங்களுக்கும் டாக்டருக்கும் இருவரும் சேர்ந்து உணர்ந்தால் பயோப்சி செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லையூ. இது ஒரு மிகச்சிறிய அறுவை சிகிச்சை, மிகவும் எளிதான செயல்முறைதான். அது செய்யப்பட்ட பிறகு தெளிவாக கிடைக்கும். அதாவது சிறுநீரகத்திற்கு எந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிய முடியும் நூர். அதனால் இந்த வீடியோ மூலம் பயோப்சி பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருந்தால் அதை குறைக்க விரும்பினால் நம்முடைய உடலை, நம்முடைய சிறுநீரகத்தை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சிறுநீரகத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் சிறுநீரகம் மிகவும் விரைவாக மேம்படும். இதை நீங்கள் இந்த நோயாளிகளிடமிருந்தும் பார்க்க முடியும்.